தன் அப்பாவுக்கு அழத் தெரியாது. குடும்பத்திற்காக மாடாய் உழைத்த போதும், பிள்ளைகளின் பசியாற்ற ஓடாய் தேய்ந்த போதும் என்னடா வாழ்க்கை இது என்று அவர் ஒரு நாளும் அழுதிருக்க மாட்டார். மனைவியை நெஞ்சில் சுமந்து, பிள்ளைகளை தோளில் சுமந்து, குடும்ப பொறுப்புகளை தலையில் சுமந்து, போகும் வழி தெரியாமல் தடுமாறி வீதியில் நின்ற போதும் தான் கலங்கினால் குடும்பம் உடைந்துவிடும் என்று கல்லாய் நின்றவர். அம்மாவின் அன்பு கடல் அலை போல வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். ஆனால் அப்பாவின் அன்பு நடுக்கடல் போன்றது. வெளியில் தெரியாது, ஆனால் ஆழம் அதிகம். எத்தனை சரிவுகளுக்கு பின்னும் தைரியமாய் சிரித்துக் கொண்டிருக்கிற அப்பாவுக்கு நிகரான நம்பிக்கையூட்டும் புத்தகம் பிரபஞ்சத்தில் எங்குமே இல்லை. என்னை 10 மாதங்கள் கருவறையில் சுமந்தவள் என் தாய் என்றால், என் தாயையும் சேர்த்து என்னையும் தன் நெஞ்சில் சுமந்தவர் என் அப்பா. நாம் தின்னும் சோறும் உடுத்தும் உடையும் படித்த படிப்பும் அப்பாவின் வேர்வையில் தான் என்று அவர் ஒரு நாளும் சொல்லி காட்டியதில்லை. அப்பாவுக்கு பாசத்தை வெளிக்காட்ட தெரியாது, அப்பாவுக்கு கொஞ்சம் தெரியாது, அப்பாவுக்கு போலியா இருக்க தெரியாது, அப்பாவுக்கு தன் கஷ்டத்தை வெளிக்காட்ட தெரியாது, அப்பாவுக்கு தனக்கென எதையும் சேர்த்து வைக்க தெரியாது, அப்பாவுக்கு அளவும் தெரியாது. நம் சந்தோஷத்திற்காக எதையும் தாங்கும் ஆன்மா அவர். வழியை தாங்கும் கல் சிலையாகிறது. அதனை வடிவமைத்த உளி தன்னால் தான் இந்த கல் சிலையானது என்று கர்வம் கொள்ளாமல் சிலையின் அழகை கண்டு பெருமிதம் கொள்கிறது. உளியை போலத்தான் தன் உழைப்பை மறைத்து பிள்ளைகளை உயர்த்துகிறார் அப்பா. அன்னை என்பவர் மரம் போல, தந்தை என்பவர் வேர் போல. வேர் செய்யும் தியாகங்கள் அறிவதில்லை, வேறுபடும் வழிகள் தெரிவதில்லை. எத்தனை தியாகங்கள் செய்தாலும், எத்தனை வழிதான் பட்டாலும் வெளியில் தெரியாது வேரின் தியாகம். இதுதான் அப்பா. எல்லா அப்பாக்களுக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. நான் பார்த்த வேலையை என் பிள்ளை பார்க்க கூடாது என்றும், நான் பார்க்காத உலகத்தை என் பிள்ளை பார்க்க வேண்டும் என்றும். கடவுள் கொடுத்த வரம் கிடைக்கவில்லை எனக்கு, அந்த கடவுளே வரமாக கிடைத்தார். அவர்தான் என் அப்பா. தன் கண்ணீரை கண்டு தன் பிள்ளை கலங்கிவிடக் கூடாது என்று தன் கஷ்டங்களை கடலில் கரைத்தவர் அப்பா. தடுமாறும் போதெல்லாம் தாங்கி பிடிப்பவரும் அப்பாதான், தடமாறும் போதெல்லாம் நம்மை ஏந்தி கொண்டு செல்பவரும் அப்பாதான். காலம் ஒரு நீண்ட திரைப்படம் போல. இதில் வரும் அப்பாக்கள் கதாநாயகர்கள் மட்டுமல்ல, முழு கதையும் அவர்களே. அப்பா நம்மை எவ்வாறு சிறுவயதில் பார்த்துக் கொள்வாரோ அதே போல் நாமும் அவரை அவரின் இறுதி காலத்தில் பார்த்துக் கொள்வதே நாம் அவருக்கு செய்யும் நன்றி கடனும் நம் கடமையும் ஆகும்.